Hello friends, welcome to Aroma Planet. இன்னைக்கு நம்ம செட்டிநாட் முட்டை பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், தேங்காய், பூண்டு இந்த 4 பொருட்களையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா வறுத்துப்போம். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டும் தேங்காயும் சேர்த்து வறுத்துப்போம். மிளகு சீரகம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துப்போம். இந்த பூண்டை நம்ம அரைச்சிருவோம். இது போக குழம்புல பூண்டு முழுசாக போடணும். அதை நம்ம தாளிக்கும் போது போட்டால் போதும். இப்போ அடுத்ததாக இதோட தேங்காய் சேர்த்து வறுத்துப்போம். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படாதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட தேங்காய் பவுட்ரு இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததை கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறமா அரைக்க போகிறோம். இதோட மல்லித்தூளும் சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்புல நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுப்போம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துப்போம். இந்த குழம்புல நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே பண்ணுங்கள். இப்போ வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துப்போம். இப்போ உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் பரவிட்டு வருது. இந்த டைமில் நம்ம சாப்பாட்டில் பூண்டு, மிளகு இதெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். நிறைய டாக்டர்ஸ் இதை உணவில் சேர்த்துக்கங்க, இதில் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டைமில் இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நல்லா எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துருவோம். மசாலா நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ இந்த மசாலாவை நம்ம எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட தண்ணி சேர்த்துப்போம். நார்மலாக இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இந்த பூண்டு குழம்பு இதோட முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடம் பண்ணுவாங்க. அதனால் இதில் நீங்கள் முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சேர்த்துருக்க அந்த முட்டையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முட்டை ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றிட்டு இந்த குழம்ப ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம முட்டை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சோறோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வைரஸ் பரவிக்கிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகும். நீங்கள் இதில் மட்டும் இல்லாமல் மிளகு, பூண்டு எல்லா சாப்பாட்லையும் சேர்த்துக்கங்க. சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.